யார் ஒருவர் வாக்கியா என்ற அத்தியாயத்தை ஒவ்வொரு இரவிலும் ஓதுகின்றாரோ அவரை வறுமை பீடிக்காது என நபி அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற இமாம் பைஹக்கி அவர்களுடைய நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி எந்த அளவு சரியானது என்று இங்கு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. எம்மிடமிருக்கும் மென்பொருளில் 2267வது இலக்கமிட்டு இந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற நூலிலே இமாம் பைஹக்கி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது உண்மையான ஹதீஸா என கேட்டால் உண்மையான ஹதீஸ்களுக்கு முரணான ஒரு போலியான மறுக்கப்பட வேண்டிய ஒரு பொய்யான செய்தியாகும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களிடம் இந்த செய்தியை முன்வைத்து இதே கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே நாம் கூறிய அதே பதிலை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் வழங்குகின்றார்கள். அதாவது இது மறுக்கப்பட வேண்டிய செய்தி, சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான செய்தி என்பதை முன்கர் என்ற அந்த ஹதீஸ்களை வார்த்தையோடு கூறுகின்றார்கள். இதிலே 4 வகையான பலவீனங்கள் காணப்படுவதை பிரபல்யமான ஹதீஸ்களை அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் ஸைலாஇ அவர்கள் அல் குர்ஆனுக்கு எழுதப்பட்ட அல் குர்ஆன் விரிவுரைகள் தஃப்சீர்கள், அதிலே கஷ்ஷாப் என்பதும் ஒரு தஃப்சீர் ஆகும். நபியின் பெயரால் அந்த தஃப்சீரிலே பதியப்பட்டுள்ள செய்திகளை அலசுகின்ற போது இந்த செய்தி பற்றி தெளிவுபடுத்துகின்ற நிலையில் 4 வகையான பலவீனம் அதிலே இருப்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை எடுத்து எழுதுகின்றார்கள். அதிலே முக்கிய அறிஞர்களின் பட்டியல் ஒன்றை அவர்களிலே ஒரு சிலர் நேரடியாகவும் ஒரு சிலர் மறைமுகமாகவும் இது ஒரு போலியான செய்தி என்பதை அடையாளம் காட்டியிருப்பதை குறிப்பிடுகின்றார்கள். 2 அறிவிப்பாளர் வரிசைகள் இதற்கு இருந்தாலும் அதிலே பலவீனமானவர்கள் இடம்பெறுகின்றார்கள். அதே நேரத்திலே இதிலே தொடர்பு துண்டிக்கப்பட்ட குறைபாடுகள் இருப்பதாகவும் ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹான ஹதீஸிற்கு முரணான கருத்தை இது பதிவு செய்கின்றது என்பதையும் அடையாளம் காட்டுகின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் சூரா வாக்கியா என்பதை ஒவ்வொரு இரவிலும் ஓதுவதன் மூலம் வறுமையை அகற்றுவதற்கான வறுமை இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டலை நபி அவர்கள் ஒருபோதும் தரவில்லை. நபியும் நபியால் வழிகாட்டப்பட்ட நபி தோழர்களும் பணக்காரனாகுவதற்குரிய வழியாக குர்ஆனை பார்க்கவில்லை. இன்னும் சொல்லுவதென்றால் உலகிலே அவர்கள் வறுமையிலே இருப்பதன் மூலம் அந்த வறுமையை அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய வழிகாட்டலை எடுத்து நடந்து வறுமையிலே ஒருவர் வாழ்வார் என்றால் வசதி படைத்தவர்களை விட அவர் சிறந்தவர் என்பதை மிக தெளிவாக நபி அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரியிலே இமாம் புகாரி அவர்கள் தனியான ஒரு தலைப்பு வறுமையின் சிறப்பு என இட்டிருக்கின்றார்கள். 6447வது இலக்கத்தில் முக்கிய ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். வசதியோடு மக்களின் புகழோடு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முஸ்லிமான மனிதர் அதே நேரம் வசதியின்மை காரணமாக திருமணம் முடித்து கொடுப்பதற்கோ அல்லது அவரது சிபாரிசை ஏற்றுக்கொள்வதற்கோ ஒருவர் பற்றி மக்கள் பின்வாங்குவார்கள் என்றால் சிறந்த முறையிலே குர்ஆனை பின்பற்றி வாழுகின்றவர் அவர் வறுமைப்பட்டவராக இருந்தாலும் வசதி படைத்த மனிதர்கள் இந்த பூமியிலே உலகம் முழுக்க நிரம்பி வழிவதை விட வறுமையிலே இஸ்லாத்தை சிறப்பாக பின்பற்றி வாழ்பவர்தான் சிறப்பானவர் என்பதை இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஏன் நபியுடைய வாழ்க்கையையே நீங்கள் எடுத்து பாருங்கள். குர்ஆனை கொண்டு பணக்காரனாகுவதற்குரிய வழியை அவர்கள் தேடவில்லை. இன்று அதிகமான இஸ்லாம் பற்றி பேசுகின்றவர்கள் நீங்கள் இன்ன சூறாவை ஓதினால் இன்ன திக்ரை செய்தால் பணக்காரனாகி விடுவீர்கள் என்று அதிகமாக பயான் பண்ணுகின்றார்கள். இஸ்லாத்தின் அடிப்படை கூட
தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் இப்படி பயான் பண்ணுவார்கள். எப்படியோ நபி அவர்கள் அன்றாடம் அவ்வப்போது உண்ணுகின்ற உணவை மட்டும் தந்தால் நீ எனக்கு போதுமானது, அதனை தந்தருள்வாயாக என்றுதான் நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். உஹது போன்ற பெரும் மலைகளை தங்கமாக மாற்றி தரட்டுமா என்று கேட்டபோது அதனை நபி அவர்கள் மறுத்தார்கள். அன்றாடம் சாப்பிடுவதற்கான பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு நபியுடைய காலத்தில் நபி தோழர்கள் காடுகளுக்கு சென்று விறகு வெட்டி வந்து அதனை விற்றுத்தான் வயிற்றை நிரப்பினார்கள். அதனை கொண்டு சதக்காவும் கொடுத்தார்கள். எனவே சுருக்கம் என்பது சூரா வாக்கியாவை வறுமையை போக்குவதற்காக ஓதுகின்ற அத்தியாயம் கிடையாது. குர்ஆனை கருத்தூன்றி படிக்குமாறுதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். குறிப்பாக இந்த வாக்கியா என்ற அத்தியாயத்தை ஒரு மிகச்சிறந்த முஸ்லிமாக வாழுவது எப்படி என்பதன்பால் அந்த அத்தியாயம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே வாக்கியா என்ற அத்தியாயம் உட்பட குர்ஆனை நாங்கள் கருத்தூன்றி படிக்க வேண்டும். அதனை எப்படி பின்பற்றுவது என்பதிலே தெளிவான அறிவு இருக்க வேண்டும். அதிலே ஈடுபடுவதன் காரணமாக உலகிலே வறுமை ஏற்பட்டாலும் அந்த வறுமையிலே குர்ஆனை சிறப்பாக நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அந்த நல்ல விடயத்தின்பால் தான் குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுகின்றது. உலகிலே எப்படி பணக்காரனாகுவது என்பதை வழிகாட்டுவது குர்ஆனுடைய நோக்கமும் கிடையாது, நபி அவர்கள் அப்படி வழிகாட்டவும் இல்லை. எனவே உலகிலே பணத்தை சேமிப்பதற்கு எந்த சூறாவை ஓதலாம், எந்த துஆவை ஓதலாம் என்றெல்லாம் அதிகமானவர்கள் வழிகாட்டுவது அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி புரிதலும் கிடையாது, நபி அவர்கள் எதன்பால் வழிகாட்டினார்கள் என்ற தெளிவும் கிடையாது. நபி அவர்கள் மேலும் சொன்னார்கள், பணக்காரன் என்பது உள்ளத்திலே தனக்கு கிடைக்கக்கூடியதை கொண்டு யார் திருப்தி அடைகின்றானோ அவன்தான் உண்மையான பணக்காரன் என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். எனவே குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும், அதிலே மிகச் சிறந்தவர்களாக உயர்வடைய வேண்டும். உலகிலே நாம் வறுமையில் இருந்தாலும் சரியே என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டலாகும்.